தலைநகர் டெல்லியில வெடிகுண்டு விபத்து நடந்து 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. 24 பேர் மேல காயமடைஞ்சிருக்காங்க. ஒரு வெடிகுண்டு விபத்து அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கு. கார் ஆக்சிடென்ட். Hyundai i20 மாடல் கார் வெடித்து சிதறினதுல இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவித சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவை மட்டும் இல்லாம உலக நாடுகளே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. எல்லாருமே அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல இத பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வெடிகுண்டு விபத்துக்கு காரணம் யார்? எந்த தீவிரவாத அமைப்பு இதுக்கு பின்னாடி இருந்தாங்க? யாரினுடைய தூண்டுதலின் பேர்ல இவ்வளவு பெரிய கோர சம்பவம் அப்படிங்கிறது இந்தியாவில் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது பத்தின முழு தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப குறுகிய நேரத்துக்குள்ள முழு தகவலை அடக்கின வீடியோவை இது இருக்க போகுது. அதனால வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் செல்வி. வாய்ஸ் ஆஃப் செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன நடந்தது அப்படின்னா, டெல்லியினுடைய செங்கோட்டைக்கு பக்கத்துல முதல் நுழைவு வாயில் ஃபர்ஸ்ட் கேட் பக்கத்துல டிராபிக் ஜாம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஒரு சிக்னல் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாருமே வாகனங்களை எடுப்பதற்கு தயார் நிலையில இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு i20 கார் Hyundai மாடல் வந்து என்ன வெடிச்சு சிதறி இருக்கு. அது வெடிச்சு சிதறினதுல பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்டோ மற்றும் இதர வாகனங்கள் எல்லாருமே போக்குவரத்துல நெரிசல் இருந்திருக்காங்க. அவங்களுடைய வீடுகளுக்கு அலுவல் முடிந்து வீடு திரும்பக்கூடியவர்கள். ஏன்னா டைம் பாத்தீங்கன்னா மாலை நேரம் ஒரு 6:40க்கு மேலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 10ஆம் தேதி மாலை 6:40 அப்படிங்கறத பாக்குறோம். அப்படி இருக்கிறப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் ஒரு கோர செயல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. வெடித்து சிதறுது. வெடிகுண்டு விபத்து நல்லா தெரியுது. என்ன காரணம்னா, ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆபீஸ்ல கூட இந்த வெடிகுண்டு விபத்து சத்தம் காதுகள்ல கேட்டதா பதிவு பண்ணிருக்காங்க. அதனால வெல் பிளான்டா நடந்த ஒரு வெடிகுண்டு விபத்து அப்படிங்கிறது முதல் கட்ட விசாரணையில ரொம்ப ஊர்ஜிதமா தெரியறதுக்கு ஆரம்பிக்குது. 24 பேர் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு யார் வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வராங்க. பாதிக்கப்பட்ட நபர்களை காப்பாற்றி உள்ள இருக்கக்கூடிய டெல்லி கமிஷனர், முக்கியமான காவல்துறை உயர் அதிகாரிகள், இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் எல்லாருமே நூற்றுக்கணக்கானோர் அந்த இடங்கள்ல குவிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை முகமைகள் விரைந்து வரதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ரா வந்திருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் பியூரோ வர்றாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் தான் முதல் கட்ட விசாரணையில வரக்கூடிய தகவலை இவ்வளவு பெரிய ஒரு பெரிய கோர சம்பவம் அப்படிங்கறதையும் தாண்டி ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது. அப்ப என்ன நடந்திருக்குங்கிறது முழுசா தெரிஞ்சுக்கோங்க. அமித்ஷா அவர்கள் பாதிக்கப்பட்ட நபர்களை மருத்துவமனையில போய் சந்திக்கிறாரு. விசாரணைகளை துரிதப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. மோடி அவர்களோட முக்கியமான பேச்சுவார்த்தைகள்ல முக்கிய அமைச்சர்களை கூட்டி நடத்தும் பொழுது உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு மோடி. உடனே முக்கியமான தலைவர்கள்லாம் ஸ்பாட்டுக்கு போகணும், எல்லாருமே அங்கதான் இருக்கணுங்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கு. விசாரணைகள் ரொம்ப துரிதமாகி ஒவ்வொரு தகவலா கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. ஒவ்வொரு தகவலும் பகீர் தகவலா அமைஞ்சிருக்கு. நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுல ரொம்ப பெரிய ஷாக்கிங் நியூஸ் அப்படிங்கறது பாக்குறோம். என்ன காரணம்னா, காலையிலே கண்டுபிடிச்சிட்டாங்க. சாயந்தரம் 6:40 இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா காலையிலேயே இது பத்தின ஒரு அசம்பாவித சூழல் நடக்கும் அப்படிங்கறது கெஸ் அப்படிங்கிறது காலையிலே வந்திருக்கு. என்ன காரணம் அப்படிங்கறது ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ். ஆபரேஷன் சிந்தூர் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆபரேஷன் சிந்தூர்ல தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க குறித்த போஸ்டர்ஸ் அது வந்து தடை செய்யப்படுறாங்க. ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தீவிரவாத அமைப்பு இந்தியாவில் செயல்படுவதற்கு தடை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. முகமது அப்படிங்கிற ஜெய்ஷ் இ முகமது அப்படின்னு சொல்லப்படுது, கரெக்டான டேம்ல சொல்லணும்னா. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அதை தடை பண்றாங்க இந்திய அரசாங்கம். தடையை மீறுவோம், மீண்டும் நாங்க என்ன பண்ண போறோம்னா, அந்த ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற இஸ்லாமிய அமைப்பு, அந்த தீவிரவாத அமைப்பு பேர்ல இஸ்லாமிய பேரை தாங்கியதாக இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பு மீண்டும் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வால் போஸ்டர்ஸ் எல்லாம் அடிச்சு ஒட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த வால் போஸ்டர்ஸ் டெல்லி போலீஸ் வந்து கண்காணிக்கிறாங்க. இது நடந்தது எங்க அப்படின்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒட்டப்பட்ட ஒரு வால் போஸ்டர்ஸ். அப்ப யார் ஒட்டினா? ரத்தர் அப்புறமா ஷிரத் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டாக்டர்ஸ் அப்படிங்கறத பாக்குறோம். 2 பேருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மருத்துவர்கள். இன்னும் ரொம்ப குறிப்பா சொல்ல போனா ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. புல்வாமா அட்டாக் நடந்தது இல்லையா? புல்வாமா பகுதிகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஒன்றாக பணி செய்தவர்கள் தான் அந்த 2 மருத்துவர்கள் பாக்குறோம். அந்த மருத்துவர்களினுடைய போட்டோவோடு அந்த வால் போஸ்டர்ஸ் வந்து ஒட்டப்பட்டிருக்கு. அப்ப உடனே என்ன பண்றாங்கன்னா, அந்த ரத்தர் அப்படிங்கிறவருடைய மருத்துவமனைகள் மற்றும் வீடுகள்ல சோதனைகளை ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ். இன்னொரு மருத்துவர் சொன்ன இல்லையா, அவர் வந்து ஹரியானால பணியாற்றி இருக்காரு. அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, ஹரியானா போலீஸுக்கு தகவல் சொல்லி இவர் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து இவருடைய பேர்ல ஒட்டப்பட்டிருக்கு, அதனால அவருடைய அலுவலகங்களை போய் செக் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங்க கொடுக்குறாங்க. அப்படி வார்னிங் கொடுக்கிறப்போ முதல்ல ரத்தரினுடைய வீடுகள் மற்றும் மருத்துவமனைகளை சோதனை பண்றப்போ அமோனியம் நைட்ரேட் அப்படின்னா வெடிகுண்டுகளை பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் 1 கிலோ 2 கிலோ இல்ல 360 கிலோ கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பகீர் தகவல் கிடைச்சிருக்கு. 360 கிலோ. அப்ப அது எவ்வளவு பெரிய பகுதிகளை அழிக்கும் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. AK-47 உள்ளிட்ட துப்பாக்கிகள் மற்றும் இதர துப்பாக்கிகள், வெடிகுண்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய புல்லட்ஸ் உள்பட நிறைய பொருட்கள் அவருடைய மருத்துவமனையிலே கிடைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. வீடுகள்ல பதுக்கி வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிட்டு இதே மாதிரி அந்த ஷிரித் சொல்லக்கூடிய அந்த தீவிரவாதி கிட்ட இது இருக்கலாம், அவனுடைய அலுவலகங்கள் மற்றும் வீடுகளை போய் பரிசோதனை பண்ணுங்கன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் திருப்பியும் ஹரியானா போலீஸை வலியுறுத்துறாங்க. எப்படியோ கண்டுபிடிச்சு ஹரியானால ஒரு சின்ன குடிசை வீட்டுல வாடகை வீடு மாதிரி இருக்கக்கூடிய செட்டப்ல வாழ்ந்துட்டு இருந்த அந்த டாக்டரினுடைய வீடுகளை போய் சோதனை செஞ்சு பாக்குறப்போ 2500 கிலோ அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற அந்த
பொருள் வந்து கிடைச்சிருக்கு. மற்றும் இதர வெடிபொருட்கள் எல்லாமே அவனுடைய வீடுகள்ல ஒரு இவனானது 360 கிலோ, அவன் வீட்டுல இருந்து 2500 கிலோ, ரெண்டத்தையுமே பறிமுதல் பண்றாங்க. அப்போ ஓகே, இது என்ன நடக்க போகுதுன்னா டெல்லியில அசம்பாவித சூழல் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ டெல்லியில இருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபரிதாபாத் அப்படிங்கிற ஊரு, அங்கிருந்து கிளம்பிய வாகனம் தான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த ஹுண்டாய் i20 மாடல் கார். அதுல பயணித்தவனும் ஒரு டாக்டர் உமர் அப்படின்னு அவனுக்கு பேர் சொல்லப்படுது. அவனும் தீவிரவாத அமைப்பை சார்ந்தவனாக இருக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு யூகங்கள் வெளியாயிருக்கு. அது யார் சொல்றாங்கன்னா இருக்கக்கூடிய ராவே வெளியில சொல்றதுக்கு ஆரம்பி இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? போலீஸ்காரங்க கேட்பாங்க, மக்கள் கேட்பாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் ரொம்ப பொதுமக்கள், வெகுஜன மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிற போது எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தகவல் ரொம்ப உடனுக்குடன் கைகள் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கு. சோ என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உமர் அப்படிங்கிற டாக்டர் அவனுடைய கார்ல தான் இந்த மாதிரி அமோனியம் நைட்ரேட்ல செய்யப்பட்ட வெடிகுண்டுகள் மற்றும் ஃபியூயல்ஸ் எண்ணெய் போன்ற பொருட்கள்லாம் எடுத்து மனித வெடிகுண்டாக செயல்பட்டிருக்கான் அப்படிங்கறத கண் கூட பார்க்க முடியுது. அவனுமே இதுல இறந்து போயிருக்கான் மற்றும் இருக்கக்கூடிய எல்லாரையுமே கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் இப்போதைக்கு அதிகமா வெளியில வரதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அப்ப என்னன்னா மகாராஷ்டிரால இதுக்கான அச்சுறுத்தல் என்ன காரணமா இருக்கப்படுது அப்படின்னா அந்த தீவிரவாத அமைப்புகள், தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகளை சார்ந்தவர்களாக இவர்கள் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா அவங்களை பத்தின அடியொற்றி தானே வந்துட்டே இருக்கு, தகவல் எல்லாமே தொடர்ந்து வருது இல்லையா? டெல்லியில கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹரியானால கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப எல்லா வெடிகுண்டுகளும் சேர்ந்து அந்த ஆயுதங்கள் எல்லாமே டெல்லியில குவிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னா பொதுவா வெடிகுண்டு விபத்துகளுக்கு பேர் போன நகரமாக டெல்லி, மும்பை, பாம்பே இருக்காங்க, கல்கத்தா இருக்கு இல்லையா? அந்த அரசுகளுக்கான ஒரு எச்சரிக்கை. ஏன்னா செங்கோட்டைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, முக்கியமான தலைவர்கள் வந்து செல்லக்கூடிய இடம், முக்கியமான தலைவர்கள்லாம் உரையாற்றக்கூடிய இடம், நம்முடைய முக்கியமான அரசு நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு இடம். அப்படிங்கிறதுனால வரலாற்று சிறப்புமிக்க இந்தியாவினுடைய அடையாள சின்னங்களில் ஒன்றாக போட்டக்கூடிய ரெட் ஃபோர்ட் பக்கத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது யாராலுமே ஏத்துக்கவே முடியாத, எதிர்பாராத ஒரு விஷயமா இருக்கிறத கண்கூடா பார்க்க முடியுது. இப்பதான் சிந்தூர் முடிஞ்சிருக்கு, ஆபரேஷன் சிந்தூர். அதனால இந்த தகவல்கள்லாம் மாநிலங்கள் கடந்து கடத்தப்பட்டிருக்கு, முக்கியமான நகரங்கள்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற விஷயங்கள் பரப்பப்பட்டிருக்கு. அதனால சென்னை உட்பட முக்கிய பெருநகரங்கள்ல விசாரணையை துரிதப்படுத்திருக்காங்க, பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை அதிகப்படுத்திருக்காங்க. சோதனைகள் ரொம்ப அதிகப்படுத்தப்பட்டிருக்கு, ரொம்ப வலுத்திருக்கு. எல்லா இடங்களையும் சோதனைகளை கடந்து தான் அனைத்து வாகனங்களும் உள்ள போறது வெளியில வரதுமான விஷயங்களை பார்க்க முடியுது. என்ன காரணம்னா இந்த வாகன விபத்துல காலையில இருந்து மாலை வரைக்கும் அந்த வெடிகுண்டு விபத்துக்கு உள்ளான அதற்கு காரணமாக இருந்த டாக்டர் உமரினுடைய வாகனம் அந்த ஹுண்டாய் i20 கார் அப்படிங்கிறது காலையில இருந்து அந்த பகுதிகளுக்கு உளவிக்கிட்டே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இப்ப வெளியில வரதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இப்ப சிசிடிவில என்ன பதிவாயிருக்குன்னா ஓகே காலையிலே பிளான் ஸ்டார்ட் ஆயிட்டு இடத்தெல்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க, இங்கதான் வெடிகுண்டு விபத்து நடத்தணுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் இப்ப வெளியாயிருக்கு. காலையில இருந்து அவன் சுத்திட்டே இருந்திருக்க அந்த உமர் அப்படிங்கிற டாக்டர். யோசிச்சு பார்க்கணும், யாரை நம்பினா கடவுளுக்கு அடுத்த பணிநிலையில மருத்துவர்கள் தான் நம்ம வைக்கிறோம். மருத்துவ பணி செய்யக்கூடியவன் தீவிரவாதியா மாறுவானா அப்படிங்கறத எல்லா மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வை தான் கொடுக்கும் இல்ல? யாரை நம்புறது அப்படிங்கறதே நமக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு உயிருமே அவ்வளவு பிரீஷியஸ். கடவுளுக்கு பிறகாக நம்ம அடுத்த நிலையில வச்சு பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் தீவிரவாதிகளா மாறுறாங்க அப்படின்னா ஏன்னா காசுக்காக நடந்திருக்காது. கண்டிப்பா அவங்ககிட்ட நிறைய பணங்கள் இருக்கும், நிறைய செல்வங்கள் இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு மூளை செலவை செய்யப்படுகிறார்கள் படித்த இளைஞர்கள் மற்றும் படித்தவர்கள் அப்படிங்கறது நமக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. அவன் அழிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம நம்ம அழிச்சுட்டா கூட ஒரு குறிப்பிட்ட அந்த மக்களை வந்து அழிக்கணும்னு அவங்களுடைய மைண்ட் மாறுது அப்படின்னா எந்த அளவுக்கு டெரரிசம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய 21st செஞ்சுரியிலேயுமே ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குங்கிறது நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத விஷயமா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால எல்லா இடங்களுமே பொது இடங்கள் முழுக்க மக்கள் கூடக்கூடிய இடங்கள்லாம் பாதுகாப்பு அப்படிங்கிறது அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இது குறித்து அடுத்தடுத்த தகவல் வந்துட்டே இருக்கு. அப்டேஷன்ல தொடர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.